எல்லாருக்கும் வணக்கம். பகவத்கீதையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். குருக்ஷேத்திர போர்க்களத்தோட நடுவுல ஒரு பெரிய அமைதிக்கு அப்புறமா பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட பேசின அந்த முதல் வார்த்தைகள். வாங்க, அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தங்களை நாம சேர்ந்து அலசி ஆராயலாம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்களேன். லட்சக்கணக்கான வீரர்கள் போருக்கு ரெடியா நிக்கிறாங்க. சங்குகளோட முழக்கம் வானத்தையே பிளக்குது. அந்த பயங்கரமான பதக்கத்துக்கு நடுவுல ரெண்டு பெரிய படைகளுக்கும் மத்தியில காலங்களை கடந்தும் நிலைச்சு நிக்க போற ஒரு உரையாடல் தொடங்க போகுது. இந்த உரையாடலோட ஆரம்ப புள்ளியே நம்ம மாவீரன் அர்ஜுனனோட மனசுல எழுந்த ஒரு பெரிய குழப்பம்தான். சொந்தக்காரங்க, மதிக்கக்கூடிய குருமார்கள், இவங்களெல்லாம் எதிர்த்து எப்படி சண்டை போடுறதுன்னு ஒரு வேதனை. அந்த நேரத்துல தான் தன்னோட தேரோட்டியான பகவான் கிருஷ்ணர்கிட்ட தேரை ரெண்டு படைக்கும் நடுவுல நிறுத்துங்கன்னு கேக்குறான். அங்க எதிர்த்தாப்புல நிக்கிறது யாருன்னு பார்த்தா தன்னோட தாத்தா பீஷ்மர், தனக்கு வில்வித்தை கத்துக் கொடுத்த குரு துரோணர். இவங்களையெல்லாம் பார்த்த உடனே அர்ஜுனோட வீரமெல்லாம் கரைஞ்சு போய் மனசு துக்கத்துல மூழ்குது. அவனோட அந்த பெரிய மனப்போராட்டத்தோட ஆரம்பம் இதுதான். சரியா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான கட்டத்துல தான் கீதையோட முதல் அத்தியாயத்துல, அதாவது அர்ஜுனா விஷாத யோகத்துல 25வது ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ணர் தன்னோட மௌனத்தை கலைச்சி பேச ஆரம்பிக்கிறார். பீஷ்ம துரோண பிரமுகத சர்வேஷாம் ச மஹீக்ஷிதாம் உவாச்ச பார்த்த பஷ்யேதான் சமவேதான் குருநீதி. சமஸ்கிருதம் தெரியாதவங்களுக்கு கூட இதோட உச்சரிப்பு சரியா புரியணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ரோமன் எழுத்து வடிவம். இது ஒவ்வொரு வார்த்தையோட ஒலியையும் நாம சரியா புரிஞ்சிக்கிறதுக்கு உதவும். சரி, வாங்க இப்போ இந்த ஸ்லோகத்தை வார்த்தைக்கு வார்த்தை பிரிச்சு அதோட அர்த்தத்தை பார்க்கலாம். முதல்ல பீஷ்ம துரோண பிரமுகதா அப்படின்னா பீஷ்மர் மற்றும் துரோணர் முன்னால. அடுத்து சர்வேஷாம் சே மஹீக்ஷிதாம், அதாவது மத்த எல்லா அரசர்கள் முன்னிலையிலையும். அப்புறம் வாச்ச பார்த்த பஷ்யைதான், கிருஷ்ணர் சொன்னார், ஓ பார்த்தா இங்க கூடி நிக்கிறவங்கள பார். கடைசியா சமவேதான் குருநிதி, அதாவது இந்த குரு வம்சத்தினரை பார். அப்போ இந்த ஸ்லோகத்தோட முழுமையான அர்த்தம் என்னன்னா, பீஷ்மர், துரோங்கர் மற்றும் உலகின் மற்ற எல்லா அரசர்கள் முன்னிலையிலும் பகவான் சொன்னார், பார்த்தா இங்கே கூடியிருக்கிற இந்த குரு வம்சத்தினர் எல்லாரையும் ஒரு முறை பார். பார்க்கறதுக்கு இது ரொம்ப சாதாரணமான ஒரு வரியா தெரியலாம் இல்லையா? ஆனா இதுக்குள்ளதான் கிருஷ்ணரோட மொத்த நோக்கமும் அடங்கியிருக்கு. இப்ப நாம இந்த வார்த்தைகளோட நேரடி அர்த்தத்தையும் தாண்டி பகவான் கிருஷ்ணரோட உள்நோக்கம் என்னவா இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஏன் அவர் இந்த குறிப்பிட்ட வார்த்தைகளை தேர்ந்தெடுத்திருக்கணும்? குரு வம்சத்தினரை பார் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? அர்ஜுனனோட மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த கேள்விதான் இந்த ஸ்லோகத்தோட ஆழத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சாவி மாதிரி. இங்க பாருங்க, இந்த ஸ்லோகத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிருஷ்ணரை ஹ்ருஷிகேசர்னு சொல்றாங்க. அப்படின்னா எல்லா உயிர்களோட மனசையும் கட்டுப்படுத்துற பரமாத்மா. அதாவது அர்ஜுனன் மனசுல என்ன இருக்குன்னு அவர் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கார். அதே சமயம் அர்ஜுனனை பார்த்தா, அதாவது பிருத்தையின் மகனேன்னு கூப்பிடுறார். இது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த நெருக்கமான அன்பான சொந்தத்தை ஞாபகப்படுத்துது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கிருஷ்ணர் இத ஒரு சீரியஸான கட்டளையா சொல்லல, ஒரு நண்பனுக்குரிய சின்ன கேலியோட தான் சொல்றாருன்னு விளக்க உரையில சொல்றாங்க. அர்ஜுனன் தன்னோட குழப்பத்தை வாய்விட்டு சொல்றதுக்கு முன்னாடியே அவனோட மனப்போராட்டத்தை கிருஷ்ணர் முழுசா புரிஞ்சுக்கிட்டார். இது ஒரு டெஸ்ட் இல்ல, ஒரு உண்மையான நண்பனோட ஆழமான புரிதல். சரி, அப்போ மொத்தத்துல இந்த ஒரு ஸ்லோகத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இந்த ஒரு சின்ன தருணம் குருக்ஷேத்திரத்தோட முழு படிப்பினையையும் நமக்கு எப்படி சுருக்கமா சொல்லுது? இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். முதல்ல, கிருஷ்ணர் வெறும் தேரோட்டி கிடையாது, அவர் எல்லாம் தெரிஞ்ச பரமாத்மா. இதை இந்த ஸ்லோகம் ஆரம்பத்திலே நிறுவிடுது. ரெண்டாவது, நம்ம மனசுக்குள்ள என்ன போராட்டம் நடக்குதுன்னு நாம வாய் துறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். மூணாவது, அதனாலதான் அவரோட வார்த்தைகள் நம்மளோட தனிப்பட்ட உறவை அடிப்படையா வச்சு நம்மளோட உள் மனநிலைக்கு மருந்தா அமையுது. சுருக்கமா சொன்னா, நம்ம இதயத்தை முழுமையா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரால தான் நமக்கு உண்மையான வழியை காட்ட முடியும். இந்த விளக்கத்தோட கடைசியில நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் இருந்த மாதிரி உங்க வாழ்க்கையோட முக்கியமான ரொம்ப இக்கட்டான நேரங்கள்ல உங்க உள்மனசை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த உண்மையான வழிகாட்டு யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.